So GE8151 problem solving and Python programming. So UNIT1 வந்துட்டு algorithmic problem solving அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் யூனிட். ஸோ இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் தான் நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ திரும்பவும் வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்துட்டு அதை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ அப்படின்றது கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சிம்பிளாக வந்துட்டு நான் வந்துட்டு சொல்ல முடியுமோ அதுதான் வந்துட்டு இங்கே ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது வந்துட்டு கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு என்னென்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக பாருங்கள், அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்றது புரியும். ஸோ பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம். அல்காரிதம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு எப்படி வந்துட்டு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னம்னா அல்காரிதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு ஈரோட்லேருந்து ஒரு சென்னைக்கு வந்துட்டு போகணும். ஸோ சென்னைக்கு போகணும் அப்படின்னா அங்கே என்னென்ன ப்ராசஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுவேன், எந்த டேட்டில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டை கன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ டிக்கெட் அப்படின்றது புக் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் இருந்து அந்த டேட்டில் ஸோ அங்கே வந்துட்டு பர்டிகுலர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு எது மூலமாக அங்கே போகிறேன். ஸோ அதே மாதிரியே ட்ரெயினில் வந்துட்டு ட்ராவல் பண்ணி ஸோ என்னோட டெஸ்டினேஷன் அப்படின்றது வந்துட்டு ரீச் பண்ணணும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சுதுன்னா தான் வந்துட்டு நான் என்ன பண்ண முடியும், ஸோ ஈரோடு டு சென்னை அப்படின்றது வந்துட்டு ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இது இத்தனை டாஸ்க்கும் சேர்ந்தது தான் ஸோ ஈரோடு டு சென்னை ட்ராவல். ஸோ அதே மாதிரியே ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் அப்படின்றது இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு கம்ப்யூட்டரில் வந்துட்டு என்ன பண்ணுவோம், ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படின்றது தான் வந்துட்டு நம்ம அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ என்ன பண்ணுவோம், ப்ரோக்ராம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதில் 2 நம்பர் அப்படின்றத இன்புட்டாக வாங்குவோம், அது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம், அவுட்புட்டுங்கிறத பிரிண்ட் பண்ணுவோம், ஸோ ஸ்டாப் அப்படின்றது வந்துட்டு கொடுத்து வெளியே வருவோம். ஸோ இந்த மாதிரி ஸோ ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், அதாவது வந்துட்டு ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எழுதக்கூடிய சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அல்காரிதம் இஸ் இதில் வந்துட்டு ஒரு 3 டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ 3ல் வந்துட்டு எது உங்களுக்கு சிம்பிளாக இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அல்காரிதம் இஸ் பேசிக்கலி a sequence of instructions written in simple English to perform a task. ஸோ இது வந்து என்ன, சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரிட்டன் இன் சிம்பிள் இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா ஒரு டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா an algorithm is a step by step process that describes how to solve a problem. ஸோ அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் நம்ம அல்காரிதம் சொல்கிறோம். இன் a way that always gives a correct answer. அது வந்துட்டு நமக்கு என்ன பண்ணும், ஸோ கரெக்டான ஒரு ஆன்சரை வந்து நமக்கு கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அல்காரிதம் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் unambiguous and effectively computable instructions. If execute it will return proper output. ஸோ இது என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு சிம்பிளாகவும் டிஃபைன் வெல்லாகவும் இருக்கணும். ஸோ சிம்பிளாக இருக்கணும். நீங்கள் கொடுக்குறது வந்துட்டு ஸோ ரீட் இன்புட் ஃபார் A and B, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சிம்பிளாக இருக்கணும். அது வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக அது வந்துட்டு புரிகிற மாதிரியானது இருக்கணும். unambiguous, ஸோ the instruction should be clear, there should not be ambiguityங்கிறது அதில் இருக்கக்கூடாது. ஸோ கிளியராக இருக்கணும். ஸோ தெளிவற்ற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது தான் வந்துட்டு unambiguous அப்படின்றது. அதே மாதிரி வந்துட்டு எஃபெக்டிவ்லி கம்ப்யூட்டபிள்ங்கிறது என்னன்னா the instruction should be written step by step. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் which helps computer to understand the control flow. ஸோ கண்ட்ரோல் ஃப்ளோவை கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமா நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றது இருக்கணும். ஸோ நாலாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனைட் நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபைனைட் நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டெப்பில் கண்டிப்பாக என்னோட பர்டிகுலர் அல்காரிதம் அப்படின்றது முடியணும். ஸோ அது இன்ஃபைனட்டாக கண்டிப்பாக இருக்காது. ஸோ அப்போ ஃபைனைட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றது வந்துட்டு நாலாவது. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்காரிதம் அப்படின்னு கேட்பாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்காரிதம்ங்கிறப்ப நீங்கள் என்ன எழுதலாம் அப்படின்னா வெல் டிஃபைன்டு, unambiguous, அதே மாதிரி வந்துட்டு எஃபெக்டிவ்லி கம்ப்யூட்டபிள், அதே மாதிரி ஃபைனைட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இது எல்லாம் வந்துட்டு நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸாகவும் நீங்கள் எழுதலாம். ஸோ அப்போ வந்துட்டு இந்த தேர்ட் ஒன் வந்துட்டு உங்களுக்கு சூட்டபிளான ஒரு டெஃபினேஷனாக இருக்கும். ஸோ அல்காரிதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 2 செக்ஷனாக வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் செக்ஷனுங்கிறது வந்துட்டு ஹெட் செக்ஷன், ரெண்டாவது வந்துட்டு பாடி செக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஹெட் செக்ஷன் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 விஷயமா வந்துட்டு பிரிஞ்சிருக்கு. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் டெஸ்கிரிப்ஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, எய்ம் இல்லை ஆப்ஜெக்டிவ் ஆஃப் அன் அல்காரிதம். ஸோ நம்ம என்னன்னா அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்துட்டு ஒரு அல்காரிதம் எழுதுறீங்க அப்படின்னா அந்த அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்றது தான் என்னோட ஆப்ஜெக்டிவ். ஸோ அதே மாதிரியே இன்புட், ஸோ அந்த பர்டிகுலர் எனக்கு நான் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து நான் வாங்கக்கூடிய வேல்யூஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்புட் அப்படின்னு சொல்லுவோம். வேல்யூஸ் given by the user to process algorithm.
சரிங்களா. அவுட்புட், ஸோ அதை ப்ராசஸ் பண்ணிட்டீங்க, ஒரு ரிசல்ட் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். அந்த ரிசல்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவுட்புட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹெட்டிங் செக்ஷனில் 3 விஷயம். ஸோ ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன், ஆப்ஜெக்டிவ் இல்லை வந்துட்டு எய்ம் ஆஃப் அன் அல்காரிதம். இன்புட்னா நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய வேல்யூ, அவுட்புட்னா நம்ம ப்ராசஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட், அதை தான் அவுட்புட்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து இருக்கிறது வந்துட்டு பாடி செக்ஷன். ஸோ அல்காரிதமிக் பாடி செக்ஷன் அப்படின்றது வந்துட்டு ஸோ இத்தனை பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்றது அந்த பர்டிகுலர் பாடி செக்ஷனுக்கு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதே மாதிரி ஸ்டேட் அல்காரிதமோட ஸ்டேட்ஸ் என்னென்ன, கண்ட்ரோல் ஃப்ளோனா என்ன, ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ்னா ஃபஸ்ட்டு என்ன, ஸ்டேட்மெண்ட்ஸுங்கிறது தான் வந்துட்டு மேஜர் பார்ட் ஆஃப் அன் அல்காரிதம் டு பெர்ஃபார்ம் அ டாஸ்க். ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலமாக தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ அல்காரிதமே பில்ட் பண்ணுவோம். ஸோ அப்போது அல்காரிதம் அப்படின்னு ஒன்று எழுதுறோம்னாவே அது ஸோ ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அல்காரிதம் சொல்கிறோம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்துட்டு என்னென்னா மேஜர் பார்ட் ஆஃப் அன் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுறோம். ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன டாஸ்க் அப்படின்றது வந்துட்டு பண்ணும். ஸோ அது எல்லாம் சேர்ந்து ப்ராசஸ் ஆகிறப்ப தான் எனக்கு அவுட்புட் அப்படின்ற ஃபைனல் ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கும். ஸோ அதாவது ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் அப்படின்றது கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, ஸோ நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை வாங்குறதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இன்புட் ஸ்டேட்மெண்ட்டு, அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு வேரியபிளை வேல்யூ அதாவது ஒரு வேல்யூவை வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடியது வந்துட்டு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டு. அதே மாதிரி கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா சேஞ்ச் த ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் இன் ஸ்டேட்மெண்ட். அதாவது வந்துட்டு என்னன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் சீக்வன்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் சீக்வன்ஸ் வந்துட்டு ஆர்டராக வந்துட்டு 1 by 1 வந்துட்டு ரன் ஆகிட்டு வரும். ஸோ அந்த இடத்துல ஒரு கண்டிஷன் அப்படின்றது செக் பண்ணுவேன். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறப்போ இந்த பார்ட் ரன் ஆகணும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கிறப்போ இந்த பார்ட் அப்படின்றது ரன் ஆகணும், வேறு பார்ட். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டோட கண்ட்ரோல் ஃப்ளோவை வந்துட்டு ஒரு கண்டிஷன் மூலமாக நம்ம அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அதனால தான் அது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சேஞ்ச் த ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் இன் ஸ்டேட்மெண்ட் சீக்வன்ஸ் த்ரூ கண்டிஷன். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக்குங்கிறது ரன் ஆகணும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கிறப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக்குங்கிறது ரன் ஆகணும். ஸோ இந்த மாதிரி இது சொல்கிறதுனால இதை வந்துட்டு கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கண்ட்ரோல் ஃப்ளோங்கிறது வந்துட்டு என்னென்னு பார்க்கலாம், கண்ட்ரோல் ஃப்ளோ வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றதும் செக் பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கு, இஃப் எல்ஸ் எல்ஸ் இஃப் லேடர் இதெல்லாம் பின்னாடி படிப்போம். ஸோ அது வந்துட்டு என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து இருக்கிறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது ஸ்டேட்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம், பாடியோட ரெண்டாவது டாபிக் இது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 3 ஸ்டேட்ஸ் தான் வந்துட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேட்டு. ஸோ கிவன்ஸ் அண்ட் ப்ரியர் நாலேஜ். ஸோ அப்போ என்னென்னா நமக்கு வந்துட்டு என்ன பர்பஸ்க்காக, அதாவது எய்ம் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும், என்ன இன்புட் கொடுக்க போகிறோம், என்ன அவுட்புட் கிடைக்க போகுது. ஸோ அப்படின்ற விஷயம் தான் வந்துட்டு எனக்கு என்ன அப்படின்னா இனிஷியல் இல்லை ஸ்டார்ட் ஸ்டேட்டில் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி அதை எப்படி வந்துட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணி என்னோட அவுட்புட் அப்படி அந்த கோல் ஸ்டேட்டுங்கிறத வந்துட்டு எப்படி ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு என்னென்னா இன்டர்மீடியட் ஸ்டேட்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு ரெண்டாவது விஷயம். ஸோ அடுத்தது வந்துட்டு எல்லாம் ப்ராசஸ் பண்ணி கடைசி எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அந்த ரிசல்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் இல்லைன்னா கோல் இல்லை ஃபைனல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது டிசையர்ட் அவுட்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு இருக்கக்கூடிய 3 ஸ்டேட்டு, இனிஷியல் இல்லை ஸ்டார்ட் ஸ்டேட்டு, இன்டர்மீடியட் ஸ்டேட்ஸு, அதே மாதிரி கோல் இல்லை ஃபைனல் ஸ்டேட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மூணாவது இருக்கக்கூடியது வந்துட்டு கண்ட்ரோல் ஃப்ளோ. ஸோ ஆல்ரெடி கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், சேம் அதே தான். இது என்ன பண்ணும், சேஞ்ச் த ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் இன் ஸ்டேட்மெண்ட் சீக்வன்ஸ் த்ரூ கண்டிஷன். ஸோ ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவோம். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறப்போ இது நடக்கணும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கிறப்போ இது நடக்கணும். ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயம் தான். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 3 கைண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சீக்வன்ஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. ஸோ ஆர்டராக வந்துட்டு ரன் ஆகிட்டே போகும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், ஃபோர்த் ஸ்டெப். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அது ரன் ஆகிட்டே போகும். ஸோ எந்த ஒரு கண்ட்ரோல் ஃப்ளோவில் எந்த ஒரு மாடிஃபிகேஷன்ஸுமே இருக்காது. ஸோ ஈவனாக வந்துட்டு ஃப்ளாட்டாக ரன் ஆகிட்டு போகும். ஸோ அதை வந்துட்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூஷன் இன் ஆர்டர் டு பெர்ஃபார்ம் அ டாஸ்க். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா அடிஷன் ஆஃப் 2 numbers. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம், ரீட் 2 integer numbers அண்ட் ஸ்டோர் இட் இன்டு A and B. ஸோ 2 நம்பர் வாங்குறீங்க, அது A-Bல ஸ்டோர் பண்ணுறீங்க. ஆட் த வேல்யூஸ் ஆஃப் A and B அண்ட் ஸ்டோர் இட் இன்டு C. 2 நம்பரையும் ஏவையும் பியும் ஆட் பண்ணி அந்த பர்டிகுலர் வேல்யூவை சியில் ஸ்டோர் பண்ணுறீங்க. பிரிண்ட் சி வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறீங்க, அதாவது ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டு வெளியே வரீங்க. ஸோ இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி வந்துட்டு ஒரே ஆர்டராக வரதுனால இதை வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சீக்வன்ஸ் டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டாவது இருக்கக்கூடியது வந்துட்டு செலெக்ஷனில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் பிளாக் அப்படின்றது இருக்கும். ஸோ அதில் ஏதாவது ஒன்றை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணுவோம். எது வழியாக அப்படின்னா கண்டிஷன். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த பிளாக்குங்கிறது ரன் ஆகணும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இன்னொரு பிளாக் ரன் ஆகணும். ஸோ சொன்னாலே ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பிக்கஸ்ட் among 2 numbers, 2 நம்பர் வந்துட்டு வாங்குறீங்க, அதில் 2ல் எது பெருசுன்னு கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன், ரீட் 2 integer numbers அண்ட் ஸ்டோர் இட் இன்டு A and B. ஸோ A and Bல வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க. செக் A is greater than B.
ஸோ அப்போது ஏவை விட பியை விட ஏ பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறீங்க. ஸோ அப்படி செக் பண்ணுறப்போ ஏ தான் பெருசு அப்படின்னா பிரிண்ட் ஏ இஸ் பிக் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணுறீங்க. அப்படி இல்லை, ஏங்கிறது பெருசாக இல்லை, அப்போ கண்டிப்பாக என்ன பெருசாக இருக்கணும்னா பி தான் பெருசாக இருக்கணும். ஸோ அதனால் எல்ஸில் என்ன எழுதிருக்குன்னா பி இஸ் பிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்றா இது ரன் ஆகும், இல்லை அப்படின்னா இது ரன் ஆகும். ஸோ ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ரன் ஆகும். ஸோ எது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியே வரும். அடுத்து வந்துட்டு ஐட்ரேஷன். ஸோ ஐட்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ இது வந்துட்டு எதுக்காக அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் பிளாக் அப்படின்றது இருக்குது. அதை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்துட்டு ரன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட்மெண்ட் பிளாக் நான் ஒரு 10 டைம் 5 டைம் நான் ரன் பண்ணணும். ஸோ எதை பேஸ் பண்ணி வந்துட்டு இது ரன் ஆகும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம். கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இது நடந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம், ஐட்ரேஷன் இல்லை லூப் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இட் இஸ் யூஸ்டு டு ரன் பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் பிளாக் நம்பர் ஆஃப் டைம்ஸ் டு கண்டிஷன் ஃபெயில்ஸ், அப் டு கண்டிஷன் ஃபெயில்ஸ். கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வரைக்கும் இது திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. ஸோ பிரிண்ட் த நம்பர் ஃப்ரம் 1 to 10. ஸோ 1 to 10 வரைக்கும் வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணணும். ஐயோட வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட்னு கொடுத்துட்டேன். அடுத்து செட் த ஐ வேல்யூ ஆஸ் 1. ஸோ ஐக்கு வந்துட்டு வேல்யூ இனிஷியேட் பண்ணுறோம் 1ன்னு சொல்லிட்டு. ஸோ ரிப்பீட் த ஸ்டெப் 4 and 5 அப் டு ஐ வேல்யூ ரீச்சஸ் 10. ஸோ ஐ வேல்யூ வந்துட்டு 10 ரீச் பண்ணுற வரைக்கும் இந்த பர்டிகுலர் 4 and 5ங்கிற ஸ்டெப்பை வந்துட்டு திருப்பி நீங்கள் நடத்திட்டே இருங்க அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு ஸ்டெப் 3 அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்ன கண்டிஷன் செக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது வந்துட்டு உங்களுக்கு ப்ரோக்ராமில் இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருப்போம். ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்ற மாதிரி வந்துட்டு செக் பண்ணியிருப்போம். இனிஷியலாக ஐயோட வேல்யூ 1ன்னு சொன்னேன். ஸோ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் ட்ரூ, அதனால் ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் டைம் 1ங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இன்க்ரிமெண்ட் ஐ வேல்யூ பை 1. ஸோ ஐயோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ அப்போ ஐயோட வேல்யூ 1 ஆட் ஆகி ஐக்குள்ளேயே ஸ்டோர் ஆகும். அப்போ என்னது ஐயோட வேல்யூ 1 1 + 1ங்கிறப்ப 2. ஸோ எகைன் வந்துட்டு திருப்பி வந்துட்டு எனக்கு என்ன ஆகும், ஸோ 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் ட்ரூ, 10 விட 2ங்கிறது சின்னது. எகைன் வந்துட்டு 2ங்கிறது பிரிண்ட் பண்ணும். எகைன் 2 + 1ங்கிறப்ப 3 ஆகும். எகைன் 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். இதே மாதிரியே ப்ராசஸ் போகும். 10 ஈக்குவல் டு 10. ஸோ அப்பையும் கண்டிஷன் ட்ரூ. ஸோ திரும்பவும் 10ங்கிறதும் பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி இன்க்ரிமெண்ட் பண்ணுறீங்க 11 ஆகும். ஸோ அப்போ வந்துட்டு கண்டிஷன் வந்துட்டு ஃபெயில் ஆகுது. ஸோ அது வந்துட்டு 10 இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வந்துட்டு கண்டிஷன் செக் பண்ணணும். ஸோ ஃபெயில் ஆகிறப்ப என்ன ஆகும், ஸ்டாப் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஸோ இதுதான் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ப்ராசஸ். அடுத்து இருக்கக்கூடியது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக இருக்கக்கூடியது ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷனில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்துட்டு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்று வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்துட்டு சிம்பிள். இது வந்துட்டு டெவலப்பர் அப்படின்றவங்க டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறப்போ ஸோ நம்மளோட லாங்குவேஜ் டெவலப் பண்ணவங்க ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸுங்கிறத டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நம்மளோட பர்பஸுக்கு தகுந்த மாதிரி அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சைன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக, காஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக, ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு காப்பி பண்ணுறதுக்காக, ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக, ஸோ இந்த மாதிரியான பர்பஸ்க்கு வந்துட்டு அவங்க முன்னாடியே வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு எழுதி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னொரு டைப் வந்துட்டு பார்த்தீங்க, இதுதான் வந்துட்டு நம்ம மேஜராக எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது வந்துட்டு யூசர் நாம் எழுதக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ், செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிட்டன் பை த யூசர் டு அக்காம்ப்ளிஷ் அ டாஸ்க். ஸோ இது வந்துட்டு எதுக்காக எழுதுறோம், ஸோ இதுவும் அல்காரிதம் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இது எதுக்காக எழுதும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட பர்டிகுலர் ப்ராசஸ் அப்படின்றது அதாவது வந்துட்டு ரொம்ப ஹியூஜாக ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்குது, ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இல்லை வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு இருக்குன்னா அதில் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஆப்ரேஷனையும் நான் என்ன பண்ணுவேன்னா சப் ஃபங்க்ஷனாக வந்துட்டு டிவைட் பண்ணி எழுதுவேன். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரோக்ராமோட காம்ப்ளெக்சிட்டி அப்படின்றத வந்துட்டு கம்மி பண்ணும். ஸோ ரொம்ப பெரிய ஹியூஜ் ப்ரோக்ராம் எழுதுறப்போ ஸோ அதுக்கான காம்ப்ளெக்சிட்டிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை சின்ன சின்ன ப்ரோக்ராமாக டிவைட் பண்ணி எழுதுறப்போ அதுக்கான காம்ப்ளெக்சிட்டி அப்படின்றது கம்மியாகும். ஸோ ஒன்ஸ் ஒரு டைம் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் அப்படின்றது எழுதி வச்சிட்டேன் அப்படின்னா ஸோ என்னோட ப்ரோக்ராமில் மல்டிபிள் டைம் வந்துட்டு அதை நான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த கோடை வந்துட்டு ரீயூஸ் பண்ணிக்க முடியும். எது மூலமாக அப்படின்னா சும்மா கால் பண்ணோம்னா போதும், ஒன்ஸ் எழுதி வச்சுட்டு அதை நம்ம ப்ரோக்ராம்குள்ளே எங்கே வேணால் கால் பண்ணிக்க முடியும். அதே மாதிரியே வந்துட்டு இது எதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ அதே ஒரே கோட நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ப்ரோக்ராம்குள்ளே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, கோட் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்றத கம்மி பண்ணுது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு டெஸ்டிங் பண்ணுறது, டீபக்கிங் பண்ணுறது, எக்ஸிக்யூட் பண்ணுறது இது எல்லாமே வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்துட்டு அது ரன் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு 2 விதமான ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷனில் வந்துட்டு 2 டைப் இருக்குது. ஒன்று வந்துட்டு ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, அது வந்துட்டு உங்களோட ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுவோம். அது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா யார் டெவலப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லாங்குவேஜ் டெவலப் பண்ணவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் C++ டெவலப் பண்ணவங்களே வந்துட்டு என்ன பண்ணிச்சிருப்பாங்க, ஸோ அதை வந்துட்டு டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சைன் கண்டுபிடிக்கணுமா, காசு கண்டுபிடிக்கணுமா, ஸோ அந்த பர்பஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்குவோம்.
இன்னொன்று வந்துட்டு நீங்களாகவே எழுதக்கூடிய ஃபங்க்ஷன். இது எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னம்னா, ஸோ ரொம்ப பெரிய ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, இல்லை ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை டிவைட் பண்ணி ஸோ ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் ஒவ்வொரு சப் ஃபங்க்ஷனாக வந்துட்டு நம்ம எழுதுவோம். இதனால் வந்துட்டு எனக்கு என்ன ஆகும், கோட் ரிப்பீட்டேஷன் அப்படின்றது வந்துட்டு எனக்கு நடக்காது. ஸோ ஒன்ஸ் ஒரே டைம் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனை எழுதிட்டு ஸோ மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டு அதை நான் கால் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ இவ்வளோ தான். ஸோ பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்றது வந்துட்டு இவ்வளோ தான். ஸோ இது சிம்பிளாக வந்துட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வந்துட்டு ஸோ இது கீழே கொடுத்துருக்கு. ஸோ அல்காரிதம் டெஃபினேஷன் அப்படின்றது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு பண்ணணும். ஸோ அல்காரிதமில் 2 செக்ஷன், ஒன்று வந்துட்டு ஹெட் செக்ஷன், இன்னொன்று வந்து பாடி செக்ஷன். ஹெட் செக்ஷனில் 3 டைட்டில் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் டெஸ்கிரிப்ஷனு, இன்புட்டு, அவுட்புட் அப்படின்றது. ஸோ பாடி செக்ஷனில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது வந்து ஸ்டேட்மெண்ட்ஸு. ஸ்டேட்மெண்ட்ஸில் 4 இன்புட் ஸ்டேட்மெண்ட், அவுட்புட் ஸ்டேட்மெண்ட், அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட், கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது பார்த்தோம். ஸ்டேட்ஸ் அப்படின்றது அடுத்தது பார்த்தோம். ஸ்டேட்டில் வந்துட்டு 3 ஸ்டேட், இனிஷியல் இல்லை ஸ்டார்ட் ஸ்டேட், இன்டர்மீடியட் ஸ்டேட்ஸ், கோல் இல்லை ஃபைனல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி கண்ட்ரோல் ஃப்ளோவில் வந்துட்டு 3 கண்ட்ரோல் ஃப்ளோ பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சீக்வன்ஸ் ஆர்டர் பை 1 by 1 வந்துட்டு ரன் ஆகக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ். செலெக்ஷனுங்கிறது என்னது, மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் பிளாக் இருக்கும், அதில் ஏதோ ஒன்று வந்துட்டு செலக்ட் ஆகி ஒர்க் ஆகும். அடுத்தது வந்துட்டு ஐட்ரேஷன், ஒரு ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுறது ஐட்ரேஷன். அடுத்தது கடைசியாக பார்த்தது ஃபங்க்ஷனில் 2 டைப்பு, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்துட்டு ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இவ்வளோ தான். Like, share and subscribe. Thank you for watching. I haven't hit it already, still working, I'm still learning, I'm still searching, finally earning something, finally turning something called a profit. If I hear you talking shit, don't get caught in it, I'll be popping off and hit your ass dropping, now you